அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு நீர் தந்த இந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எபனேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இனிமேலும் நீர் யெகோவா ஈராயிருந்து எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடுவீராகப்பா, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமாதானத்தினால ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று உம்முடைய மக்கள் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 முடிய. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவர் இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 20வது வசனம். அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்றார். நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். அல்லேலூயா! எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன், நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். காரணம் என்ன அப்படின்னா, we are ambassadors. இன்னைக்கு இந்த ஸ்தானாபதிகள் என்கிற அந்த பெரிய பொறுப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையில ஒரு மனிதரை நியமிப்பாங்க. வெளியுறவு துறை சார்ந்தவர்கள் இல்லையா? அதில் ஒருத்தரை அம்பாசடர்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதனுடைய தலைவர். அந்த தலைவருக்கு என்ன வேலை அப்படின்னா, 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வதும் 2 நாடுகளுடைய உறவுகளை சீர்படுத்துவதும் இந்த ஸ்தானாபதியினுடைய வேலை. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த இடத்துல பவுலை கொண்டு நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஸ்தானாதிபதிகள். நாம் ஏற்கனவே ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கும் அந்த அந்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அவரை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது பாருங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்தார். அல்லேலூயா. அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இங்கே ஒரு ஸ்தானாபதியாய் வருகிறார். இந்த இடத்துல சொல்லுகிறது அவரே நம்முடைய சமாதான காரணரானார். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினை இருந்தது. மனுஷன் கர்த்தரிடத்தில் நேரடியாக நெருங்க முடியல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியல. அப்படியே மீறி உள்ள நுழைஞ்சான்னா பாவம் அவனை அழித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரை விட்டு தூரம் போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கும்படி வந்தார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார். அல்லேலூயா. இருதிரத்தாரை ஒன்றாக்கினார். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து போட்டார். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, இப்போ வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில போக முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபாசனத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு காலத்துல பயம் இருந்தது. ஆசாரியன் மட்டும்தான் போவான், வருஷத்துக்கு ஒரு முறை போவான். அதுவும் அவன் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தன் ஜனங்களுடைய பாவத்தை பரிசுத்தம் பண்ணி அவன் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். போகும்போது அந்த ஆசாரியனிடத்துல ஏதாகிலும் குறை இருக்குமானால் அதே இடத்துல விழுந்து செத்து போவான். அவனை வெளியே எடுக்கிறது கூட ஆட்கள் உள்ள போக முடியாது. அதனால இடுப்புல ஒரு சங்கிலி கட்டி வச்சிருப்பாங்க. இவர் இந்த சங்கிலியை ஆட்டணும், தூபத்தையும் ஆட்டிட்டு போகணும். அப்படி போகும்போது கொஞ்ச நேரம் சங்கிலி ஆடாம நின்றுச்சுன்னா வெளியே இருக்கிறவங்க முடிவு பண்ணிடுவாங்க, ஐயா உள்ள போய் சேர்ந்துட்டாரு. சங்கிலி இழுத்தாங்கன்னா வெளியே வரும்போது செத்த மனிதனாய் வெளியே வருவான். அப்படிப்பட்ட பயங்கரமான இந்த கிருபாசனம் இப்பொழுது எப்படி மாறிவிட்டது தெரியுமா? எல்லாரும் தைரியமா இதற்குள்ள போய் நிற்கலாம். ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். அவருடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள அவரிடத்துல ஓடலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஒப்புரவாக்குதல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்து முடித்தார். அருமையானவர்களே, அதற்கு அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரனையை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே, என்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, இரு கரங்களை விரித்து சிலுவையில மரித்து இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கம், ஆண்டவர் தன்னை இந்த உலகத்தில் அனுப்பி மக்களையும் ஆண்டவரையும் இணைக்கிற ஒரு பாலமாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 12வது வசனத்தில் எபிரே ஆக்கியோன் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்றார். 9:12 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஒரே தரம் தம்மைத்தாமே அவர் பலியாய் ஒப்பு கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மீட்பையும் அவருடைய அந்த ஒப்புரவாக்குதலையும் பெற்று தேவனோடு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் இப்ப எப்படி மாறி இருக்கிறோம் தெரியுமா? அவருடைய ஸ்தானாபதிகளாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடி சொல்லுங்க, நீ ஆண்டவருடைய ஸ்தானாபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய ஸ்தானாபதி. ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அதே போல நாம் நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்த. சும்மா நான் ஸ்தானாபதி நான் ஸ்தானாபதின்னு தெருவா போய் சொல்லிட்டு வர்றதுக்கு இல்லை, பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இல்லை, அவரை போல வாழ வேணும். அல்லேலூயா.
அவரை போல வாழணும். இந்த இடத்துல ரெண்டே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்தானாபதி என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தலைவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிறவன் தான் ஸ்தானாபதி. அல்லேலூயா. தன்னை அனுப்பின தேசத்தினுடைய பிரதிநிதியாக அவன் இருக்கிறான். அப்போ அங்க அந்த இடத்துல அவன் பேசுறது, செயல்படுறது எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னை அனுப்பின தேசத்தின் தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை தான் அங்க பேச முடியும். இவரால் சொந்தமா போய் நாங்க இப்படி செஞ்சிருவோம் அப்படி செஞ்சிருவோம்னு சொல்ல முடியாது. தலைவர்கள் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற அந்த தேசத்தினுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க, அந்த தேசத்துல இந்த காரியத்தை பத்தி பேசு, அந்த தேசத்துல இந்த சூழ்நிலையை சொல்லு, அந்த தேசத்துல இருக்கிற தலைவர்களோட இந்த காரியத்துக்காக பேசு, சமாதானம் பண்ணி வை, ஒப்புரவாக்கி வை அப்படின்னு இங்க சொன்னாங்கன்னா அதை அவர் இங்க செய்யணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்ன எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அவருடைய ஸ்தானாபதிகள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, யோவானின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. யோவான் 4:34. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியில போகிறார். அப்படி போகும்போது மத்தியான நேரம் பசி ஆயிடுச்சு. அவருடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? வெளியே போய் அவருக்கு ஆகாரத்தை ஆயத்த பண்ணின்னு வர்றதுக்குள்ள இங்க சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த பேச்சுவார்த்தை முடிந்து இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே அவருடைய சீஷர்கள் வந்து அவரை சாப்பிடும்படி சொல்றாங்கல்ல. இப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 34வது வசனத்துல தெளிவா சொல்றாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்போ உணவு உண்பது கூட யாருடைய சித்தப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம எப்படி வாழறோம் தெரியுமா? ஆண்டுடைய சித்தத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அவர் என்ன வேணாலும் சொல்லுவார். இல்லை, ஒருத்தர் சொன்னாங்க, பைபிளில் 1000 இருக்கையா, அதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, எதை நம்மளால முடிஞ்சது செஞ்சுட்டு போவோம் அப்படின்னாங்க. இல்லை, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொல்றார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனம். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேணும். நான் ஆண்டவருடைய ஸ்தானாபதி. என்னை அனுப்பின ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்யும்படி கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். மார்க்குவின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுக்க வந்தார், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இயேசு வந்தார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய ஸ்தானாபதிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன நோக்கம் தெரியுமா? என்னை அனுப்பினவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் குறை இருந்தாலும் அங்க பிரச்சனை தான். அதுல எங்கேயோ ஒரு பகுதியில் குறை இருந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, பிதா எதற்காக அனுப்பினாரா? தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை மக்களை மீட்கும்படி அவரை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாம் பார்க்கும்போது 53ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 4வது 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது பாருங்க. 4வது 5வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அல்லேலூயா. 800 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தது என்ன? அந்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இயேசுவின் விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றணும். இன்னைக்கு நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லணும், ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோட இணைந்து கொள்ளுங்க, ஆண்டவரோட சமாதானமா இருங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதீங்க. இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது தெரியுமா? பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிறது. பாவத்தை பால் போல பருகி கொண்டிருக்கிறாங்க. கண்ணுக்கு எதிரில் நமக்கு தெரியுது இவங்க பண்றது பாவம்னு. ஆனா நம்ம எத்தனை பேர் அதை எதிர்த்து நின்று இருக்கிறோம்? எபிரேயர் சொல்றான், ரத்தம் சிந்தல. அல்லேலூயா. ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே என்றார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எபேசியரின் புஸ்தகம் 4:1 சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களை தேற்றி அவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறவர்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பின்னானவைகளை மறக்கணும். அல்லேலூயா. பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடணும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? பழைய காயங்கள், பழைய வேதனைகள், கடந்து போன காலங்களில் நாம் சந்தித்த இழப்புகள், தோல்விகள், இதையே நம்ம யோசிச்சு நம்ம அதையே சிந்தித்து கொண்டு நம்ம காயத்தை இன்னும் பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நாய்க்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த நாய்க்கு நீங்க மருந்து போட்டீங்கன்னா ஆறிடும். ஆனா அது என்ன பண்ண தெரியுமா? உட்கார்ந்து நக்கிக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அது நக்கும். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த நாயினுடைய நாக்குல கொஞ்சம் கூர்மையான அதனுடைய அந்த நாக்குல சில இடங்கள் உண்டு. அது என்ன பண்ணும்? இந்த காயத்தை அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கிட்டே இருக்கும். இது உட்கார்ந்து நக்க நக்க அதுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த 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 காயத்தின் மேல அது நாக்க போட்டு நக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த காயம் ஆறாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான். கடந்து போன காலங்களில் நாம் சந்தித்த தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், பலவீனங்கள், நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்மை கஷ்டப்படுத்திடுச்சு இல்லையா? அதையே யோசிச்சுட்டு அதை குறித்து நம்ம சிந்திச்சு அதில் ஒரு திருப்தி, இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். முன்னால ஒரு காரியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இங்க உட்கார்ந்து உன்னை நீயே ஆற்றி தேற்றுகிறவன் அல்ல, நீ முன்னானவைகளை நாடி ஓட வேண்டியவன். அல்லேலூயா. தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நீ நடக்க வேண்டியவன். அப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதற்காக? நீ போ, அநேகருடைய காயங்களை கட்டு, அநேகரை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கு, அநேகரை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வா, அவர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறட்டும். ஸ்தானாபதி என்பவன் தன் தலைவனின் எண்ணத்தை நிறைவேற்றுகிறவன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்தானாபதி என்பவன் யார் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல அவனுடைய தலைவன் என்ன பேச சொல்லுகிறானோ அதை பேசணும். அதுக்கு தான் அந்த ஸ்தானாபதியினுடைய வேலை. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம சொந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் தான் பிரச்சனையே.
ஆண்டவருடைய வார்த்தையை பேச தவறுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லி பேசுறாரு பாருங்க. அந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 5:20, தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னை ஒப்புரவாக்கிட்டார், அவரோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நான் சொல்றதை நீ பேசுப்பானார். அவர் என்ன பேச சொல்றார் தெரியுமா? தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். டிஎல் மூடி என்கிற பெரிய பரிசுத்தவான் ஒரு முறை தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கர குடிகாரன் பயங்கரமாக குடிச்சிட்டு ஆடிட்டு வர்றான். அப்போ இந்த குடிகாரனை பார்த்த உடனே டிஎல் மூடிக்கு ஒரு சின்ன ஆசை வருது, இந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ இவர் என்ன பண்ணாரா, இவன் குடிகாரன், இவனுக்கு என்ன சுவிசேஷம் சொல்றது யோசிச்சவர் அவன் பக்கத்தில் போய் அவனை பார்த்து சொன்னாராம், பிரதர், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இதை கேட்ட உடனே அந்த குடிகாரனுக்கு கோபம் வந்துச்சு, ஓங்கி ஒன்று வச்சான். அடிச்ச அடியில் குண்டா இருக்கிற இந்த டிஎல் மூடி அப்படியே ஒரு சுற்றி சாக்கடையில் விழுந்தாராம், பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில். இவன் அடிச்சுட்டு சொன்னான், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், நான் உன் வேலையை நீ பாடுறா அப்படின்னா. இவர் இப்போ சாக்கடையில் படுத்துட்டு சொல்கிறாரு, திஸ் இஸ் மை பிஸ்னஸ், இதுதான் என் வேலை, இதுக்கு தான் ஆண்டவர் என்ன என்னத்தை உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு தான் ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். முடிஞ்சது, அவன் திட்டிகிட்டே போயிட்டான். இவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், ஆண்டவரே, அந்த மனிதனை நீர் சந்தியும், உம்முடைய வார்த்தை அவனை தொடட்டும் ஆண்டவரே, அவனும் உம்முடைய பிள்ளையாய் மாறட்டும். அழுதாரு, ஜெபம் பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு அவர் வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா அந்த குடிகாரன் முன்னால் நிற்கிறான். பார்த்ததும் இவருக்கு கதி கலங்கி போச்சு. ரோட்டில் அடித்தது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்கே தேடி வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி, சாரி உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு கதவு மூடினாராம். அவன் எட்டி இவர் கையை பிடிச்சிட்டானா. கையை பிடிச்சிட்டு சொன்னானா, இயேசு என்னை நேசிக்கிறாருன்னு சொன்னல, அந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லு. ஏன் அவர் என்னை நேசிக்கணும், எதுக்காக நேசிக்கணும், அந்த இயேசுவை பற்றி சொல்லு. இவருக்கு ஒன்றும் புரியல, சந்தோஷம். இவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசுவை பற்றி சொன்னாராம். அந்த மனிதன் அங்கேயே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தான். நடந்து என்ன தெரியுமா, அவனும் ஒரு ஊழியக்காரனாய் மாறி போனான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்தில் இந்த அன்புக்காக ஏங்கி திரிகிறவர்கள் ஏராளம் உண்டு. காரணம் தெரியுமா, இந்த உலகத்துல எல்லாம் பரபரப்பான வாழ்க்கை வாழறாங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு நல்ல உறவு இல்லை, அவர்களுக்கு வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, யாராவது கொஞ்சம் நல்லா பேசிட்டா உடனே அவங்கள நம்பிடுறாங்க, யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டா உடனே அவங்கள நம்பிடுறாங்க. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாய் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, பெற்றோருடைய அன்பு முழுமையா அவங்களுக்கு கிடைக்கல. அவங்கள இந்த பெற்றோர்கள் தங்க வேலையை நினைச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க அவங்களுடைய படிப்பை நினைச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் எங்க போய் நிற்குது தெரியுமா, யாரோ ஒருத்தன் பேசுறான், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ லவ் யூ. உடனே இது நினைக்குது, இதுதான் உண்மையான அன்பு போல. இது மாதிரி அன்பை எங்க வீட்டில் யாரும் சொன்னது கிடையாது இல்லை, விழுந்து போறாங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை உங்க கையில கொடுத்துருக்கிறார். நீ என்னுடைய ஸ்தானாபதி, நீ போகிற இடத்துலலாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை போல இந்த உலகத்துல வேற அன்பு இல்லை. சொல்லும்போது நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகத்துல வரும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை என்ன தெரிந்தெடுத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில்
21வது வசனத்துல இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஒன்றாய் இருக்கிறது போல. வாசிங்க அந்த வசனத்தை 17:21. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒன்றா இருக்கணும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிடத்திலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி இருக்கவும் வேண்டுகிறேன். எப்போ ஆண்டவரை உலகம் விசுவாசிக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ஒன்றாய் இருக்கும்போது நம்மை பார்க்கிற உலகம் இயேசுவை விசுவாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள அது இருக்குதா? கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள ஒன்றாய் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குதுங்க. சபைக்குள்ள வரும்போது அங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குது இல்லை? மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, ஊர் ரீதியாக, இன்ன ஊர்காரன், இன்ன ஜாதிக்காரன், இந்த கலராக இருக்கிறவங்கெல்லாம், படித்தவங்கெல்லாம் அப்படி ஒரு குரூப்பாக சேர்ந்துடுறாங்க. இது என்ன ஆகுது? வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு இவங்களுக்குள்ளேயே பிரிவினை இருக்குது. இவங்க என்ன பெருசாக சொல்ல வந்துட்டாங்க அப்படின்றான். நீங்கள் நல்லா கவனிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஸ்தானாபதிகளாய், அவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை களைந்து, மேன்மைகளை களைந்து ஆண்டவருக்காக ஒன்றாய் நிற்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாய் செய்வார். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்துல கூடி வந்தார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லும்போது என்ன சொல்லு தெரியுங்களா? 44வது வசனத்திலிருந்து பாருங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல சொல்லுது, பெரிய பணக்காரனா இருந்தார் ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருந்தாரு. இவங்களுக்கு இருக்கிற காணி ஆட்சிகள் எல்லாம் விற்று கொண்டு வந்து சீஷருடைய பாதத்தில் வைத்த பொழுது எல்லாருக்கும் அவங்க பிரித்து தந்தாங்களாம். எப்படி பிரித்து தந்தாங்க தெரியுமா? தேவையானதற்கு தக்கதாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவங்களுக்குள்ள இப்போ என்ன இல்லை, வித்தியாசம் கிடையாது. ஐயா பணக்காரங்க, இவங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. இப்போதான் வேதம் சொல்லுகிறது, அவர்களை பார்த்த சுற்றி இருந்த ஜனங்கள் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படி செய்ய முடியாது. ஆனா ஒன்று செய்யலாமே, எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே இடத்துல நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும்போது சொல்றான், மினுக்கான வஸ்திரம் தரித்த ஒருத்தன் வந்தான்னா அவனை கூப்பிட்டு முன்னால உட்கார வச்சிடுறீங்க. கொஞ்சம் ஏழ்மையா ஒருத்தன் வந்தான்னா அவனை ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிடுறீங்க. இப்போ அந்த யாக்கோபு அன்றைக்கு இருந்த சபையிலேயே அதை பார்த்து இருக்கிறார். அப்போ அங்கேயே அப்படி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் பணம் கொடுக்குற, காணிக்க அதிகமாக கொடுக்குற ஒருத்தரை பார்த்தா, ஐயா நீங்கள் தாயா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறான். சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் வந்தாடே அங்கே போய் உட்காரு, எதுக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஊழியக்காரங்களாகட்டும், சபையாகட்டும், இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் தர்றது யாருக்கு தெரியுமா? காணிக்க நிறைய கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து நீங்கள் தாயா அப்படின்னு தூக்கி வச்சு அவங்கள கொண்டாடுறது.
ஒரு கூட்டம் நிற்குது, பரிதாபமாக பார்த்துக்கிட்டு, நமக்கு மட்டும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா நம்மளே இவங்க கூப்பிட்டு மேலே உட்கார வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு ஏங்குற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, இல்லை, ஆண்டவருடைய ஜனங்கள் யார் தெரியுமா? ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்துல ஒரே நிலையில் நிற்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். ஒப்புரவாகுங்கள், ஆண்டவர் சொல்ற ஒப்புரவாகுங்கள். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், வெளியே இருக்கிறவங்களெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், எங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாய் இணைந்து கர்த்தரை மட்டும் நாங்கள் உயர்த்துவோம் சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த சாட்சி தான் இந்த இடத்தை அசைக்கும். அல்லேலூயா. இந்த சாட்சி தான் இந்த இடத்தை அசைக்கும். அல்லேலூயா. அதே மாற்றம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நாம் இந்த தேசத்தில் உருவாக்க முடியும் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய தேசம் இருக்கிற சூழ்நிலை அப்படித்தான். ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக அவங்க இருக்கிறது, அந்த அந்த மாநிலங்கள் ரீதியாக பிரிந்து கிடக்கிறாங்க, ஒன்றும் சேர்க்க முடியல. இன்னைக்கும் நம்ம தமிழ்நாடு சொல்லுது, திஸ் இஸ் நாட் எ நேஷன், இது யூனியன் பிரதேசம். எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்த, இல்லை, அதனாலதான் ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க, ஒன்றிணைந்த இடம். அப்போ இந்த பிரிவினைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஜனங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பாய் நிற்க வைத்திருக்கிறது. இல்ல, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே 2 குரூப்பா இருக்குது. ஒன்று மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லுது, இன்னொன்று மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்னு சொல்லுது. அப்போ இந்த பிரிவினைகள் எல்லாம் மாறணும்னா ஒரே ஒரு இடம்தான் உண்டு, அது ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்க வேணும். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது பாருங்க, 15:12, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு வரும்போது ஆண்டவர் 2 வார்த்தையை சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, முதல் கற்பனை. 2வது கற்பனை என்ன தெரியுமா? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நீ நேசிக்க வேணும் சொல்லிட்டார். அதே வார்த்தையை தான் இங்க சொல்லித்தராரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெரிய கற்பனையை பெற்றிருக்கிறோம். நிறைய நேரங்களில் 10 கற்பனையை மனப்பாடம் பண்ணிட்டு அதை சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லதுதான், நல்லது, சொல்லுங்க. ஆனா அதை விட மேலானது ஆண்டவர் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி 2 கற்பனையா கொடுத்துட்டாரு. ஒன்னு உன் தேவனை நேசி, 2வது உன் சகோதரனை நேசி. நீ 2த்தையும் பெரிய 10 கற்பனையை கை கொண்டு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 கற்பனையை செஞ்சால் அந்த 10 கற்பனை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிடும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்லி தரும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை வாசி பாருங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமும் பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், பாருங்க சபை ஜனங்களுக்கு சொல்றார், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, யாதொரு ஆறுதலும் யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். அப்ப நம்ம கிட்ட பார்த்து கேட்கிறாரு, உங்ககிட்ட உருக்கம் இருக்குதா, இரக்கம் இருக்குதா, உன்னிடத்துல அன்பு இருக்குதா, ஆறுதல் இருக்குதா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு காரியத்தை செய்யுங்க. என்ன செய்யுங்க? ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கட்டடம் பார்க்குறீங்க, இதில் பல ஆயிரக்கணக்கான கற்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எல்லாம் கட்டி முடித்த பிறகு இதை பிரித்து பார்க்க முடியாது, எல்லாம் ஒன்றா இருக்கும்.
ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி இருக்கும். நீங்கள் அதை உடைச்சி தான் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? அப்போ தனித்தனியாக இருந்த கற்கள் ஒன்றாய் இசைந்து கட்டப்பட்டது போல கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஒன்றையே சிந்தித்து இசைந்த ஆத்துமாக்களாய் அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நீ என்னுடைய ஸ்தானாபதி. முதல்ல ஸ்தானாபதி தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறவன். ரெண்டாவது ஸ்தானாபதி தன்னை அனுப்பினவுடைய வார்த்தையை பேசுகிறவன். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாரையும் ஒன்னாக்குங்க. ரெண்டாவது ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள நாம் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செய்கிறவர்களாய் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கணும். எனக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஸ்தானாபதி, நான் உம்முடைய ஸ்தானாபதி. நான் உம்மை தரித்து கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாகும், உம்முடைய வார்த்தையை பேசுகிறவனாகும் நீர் என்னை மாற்றும் என்று ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஒரு விசை. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும். தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும் முதல்ல. அதன் பிறகு மனிதர்களுக்கும் உள்ள பிரிவினைகள் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஸ்தானாபதிகள், உம்மை போல வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தை பேசும்படி அழைத்திருக்கிறீர். ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். அதை செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அந்த பரம ராஜ்யத்தினுடைய ஸ்தானாபதிகள். ஆண்டவரே, அந்த பரம ராஜாவுடைய ஸ்தானாபதிகளாய் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக, அவருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சுயம் சாகட்டும் ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களிலே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.